ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து அரைக்கீரையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம வேக வைக்கிறதுக்காக துவரம்பருப்பு ஊற வச்சு அது கூட சாம்பார் வெங்காயம், பூண்டு, தக்காளி, மஞ்சப்பொடி, மிளகா பொடி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை அழகாக மூடி நம்ம ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கீரை வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து குழம்பு பாத்திரத்தில் தாளித்து எடுத்துக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில் குக்கரில் பருப்பு வேகட்டும். நான் வந்து ட்ரெடிஷ்னலான சாம்பார் பாத்திரத்தில் நான் கீரை கூட்டு பண்ண போகிறேன். முதல்ல பாத்திரத்தை நம்ம காய வச்சுக்கலாம். அலம்பிட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ வந்து நறுக்கின பெரிய வெங்காயத்தை நான் வந்து போட்டு வதக்கிக்கிறேன். பெரிய வெங்காயம் நறுக்கினதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து கொஞ்சம் பொன் வறுவலாக வதங்குற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வதக்கிக்கணும். உடனே நம்ம வந்து கீரை ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக பொன் வறுவலாக அது வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், மீடியம் சைஸ் பொன் வறுவல் வந்துடுது. இப்போ நம்ம இது கூடவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ண போகிறோம். கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே தட்டு போட்டு அந்த வெய்க்காட்டிலேயே வேக வைக்க போகிறோம். கீரையை கூட வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நார்மலாக அந்த கீரை நம்ம மூடி வைக்கும்போதே கீரை நார்மலாக தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே கீரை வெந்ததுன்னா அதுவே போகும். சும்மா ஒரு பிரட்டிட்டு பாருங்கள், அதுவே நல்லா தண்ணி விட்டுருக்கு. பார்த்தீங்களா, நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ அழகாக நான் வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கீரையை நான் வேக வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வெந்துட்டான்னு வந்து செக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கீரைக்கு அழகாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை தொட்டு நான் வந்து சாதம் போட்டு அழகாக இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான் எங்கள் ஆற்றுல. இப்போ வந்து பருப்பு வெந்துடுத்து. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு சூப்பராக வெந்துடுத்து. நான் வந்து ஸ்மாஷரில் போட்டு அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து கீரை ரெடி ஆகிடுதான்னு பார்த்துட்டு அதை கீரை கூட ஆட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. வாங்க கீரை ரெடி ஆகிடுதான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து தட்டு பாருங்கள், கீரை சூப்பராக அழகாக வந்துடுது. அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணி கீரை கூட்டு பண்ண போகிறோம். சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போ அந்த கூட்டு அழகாக இதில் கூட்டுன்றலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நீர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு அரைவாய் தண்ணி விட்டு கூட்டை கொஞ்சம் கலரி விட்டு 2-3 கொதி வர வரைக்கும் ரெடியாக வச்சுட்டுலாம். ஓகேவா? இப்போ வந்து கீரை கூட்டு கிளறியாச்சு. இப்போ வந்து 2-3 கொதி வரட்டும் அந்த கூட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடியாகின்னு இருக்குது. கமகமான்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான். 2-3 கொதி வந்துடுது. கூட்டும் அழகாக நல்ல பதமாக இருக்குது. அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுது. இது கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்டடும் சூப்பராக ரெடி ஆகிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வைக்க வேண்டியதான் பாக்கி. சாதம் வச்சோமா, கீரை கூட்டை போட்டுட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோட சாப்பாடாக முடிச்சிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.